வணக்கம். நான் டாக்டர் டி ஹெனித்ராஜ். நான் கிம்ஸ் ஹெல்த் நார்கோயிலில் நாளமில்லா சுரப்பியல் நிபுணராக இருக்கேன். நான் இன்னைக்கு சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை அளவுகளை சீக்கிரமாக குறைப்பதற்கான அத்தியாவசியத்தை பற்றி பேச போகிறேன். தற்போதைய காலகட்டத்தில் சர்க்கரை நோய் பரவலாக நம்ம சொசைட்டியில் காணப்படுது. ஆனால் பலவாட்டி சர்க்கரை நோயாளிகள் ஆரம்பத்திலிருந்தே சர்க்கரை அளவுகளை கரெக்டாக கண்ட்ரோலாக வச்சுக்கிறது இல்லை. ஸோ அது மிகவும் அவசியம். ஏனென்றால் நமக்கு தெரியும், அதிக சர்க்கரை அளவுகள் நாளடைவில் கிட்னி, அதாவது சிறுநீரகம், நரம்பு மண்டலம், கண், இருதயம் போன்ற உறுப்புகளை பாதிக்கக்கூடும். ஸோ இதில் ஆரம்ப கட்டத்திலிருந்தே சர்க்கரை அளவில் குறைப்பதன் அட்வான்டேஜ் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்கும் சர்க்கரை வியாதி இருக்குது. அதில் ஒருத்தர் ஆரம்ப கட்டத்திலேருந்தே சர்க்கரை அளவுகளை கரெக்டாக கண்ட்ரோலாக வச்சுருந்தார். இன்னொருத்தர் ஒரு சில ஆண்டுகள் 4-5 ஆண்டுகள் கழித்து தான் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாருன்னா, அந்த 4-5 ஆண்டுகள் கழித்து சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணவருக்கு இந்த உறுப்புகள் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏனென்றால் அந்த சர்க்கரை நோயின் ஆரம்ப கட்டத்தில் உடலில் உள்ள அந்த ஆர்கன்ஸ், அதாவது சிறுநீரகம், கண், நரம்பு, இருதயம் போன்ற ஆர்கன்ஸ் எக்ஸஸ், அதாவது அதிகமான பிளட் சுகருக்கு எக்ஸ்போஸ் ஆகிடுச்சுன்னா அதில் மரபணு அளவில் சில சேஞ்சஸ் வந்துடும். பெர்மனண்ட்டாகவே சில சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அப்படி வந்துவிட்டது என்றால் பல ஆண்டுகள் கழித்து சர்க்கரை அளவுகளை குறைத்தாலும் சர்க்கரை நோயின் அந்த உறுப்பு பாதிப்புகளை முழுவதுமாக தடுக்க முடியாமல் போகலாம். ஸோ எனவே சர்க்கரை நோயாளிகள் ஆரம்ப கட்டத்திலிருந்தே சர்க்கரை அளவுகளை சீராக வைத்திருப்பது மிகவும் அவசியம். நன்றி.